ஹே பாபு, நேத்தே டைம் டேபிள் மாத்திட்டாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே சயின்ஸ் தான். சயின்ஸ் கிளாஸ் ஒர்க் எழுதிட்டு வர சொன்னாங்களே, எழுதிட்டியா? நேத்து நான் டியூஷன்ல உட்கார்ந்தே முடிச்சிட்டேன் நான்சி. ஓ, நீ முடிச்சிட்டியா? சரி, ஓகே பாபு. அப்பாடா, ஒரு வழியா சயின்ஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு நம்மளோட சார்ட்டையும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. நல்லா இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு மிஸ் 5 ஸ்டார் கொடுப்பாங்க. என்ன டோலு, அந்த ப்ராஜெக்ட் பண்றதுல ஏதோ டவுட் இருக்குன்னு சொன்ன, ஒரு வழியா முடிச்சிட்ட போல இருக்கு நீயே. ஆமா சர்மி, கொஞ்சம் டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் டியூஷன்ல போயிட்டு மிஸ் கிட்ட கேட்டுட்டு எப்படியோ முடிச்சிட்டு வந்துட்டேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். Good morning, teacher. பரவாயில்லையே, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே கிளாஸ்ல. சரி, நேத்து டைம் டேபிள் மாத்திட்டாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும்ல? எஸ் டீச்சர், நேத்து லாஸ்ட் பீரியட்ல டைம் டேபிள் வந்து நம்ம கிளாஸ்ல ஒட்டிட்டு போயிட்டாங்க டீச்சர். மே ஐ கம் இன் மிஸ்? எஸ் கம் இன். நியூ அட்மிஷன் பசங்க வந்திருக்கீங்களா? ஆமா டீச்சர். ஓகே பசங்களா, சரி போய் பெஞ்ச்ல உட்காருங்க. பசங்களா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க, இடம் கொடுங்க. ஹே மல்லி, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கியா? ஹே ஆமா நான்சி, நீயும் இங்க தான் இருக்கியா? மல்லி, நான்சி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு பாரு, நீ அங்க உட்காந்துக்க. நான் அந்த சைடு ஒரு இடம் இருக்குல்ல, நான் இங்க உட்காந்துக்கிறேன். சரி ஓகே ஃபாத்திமா, இரு நான்சி, நான் உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறேன். ஹே கண்டிப்பா மல்லி, வா இங்க வந்து நல்லா தாராளமா உட்காந்துக்கோ. நான் என் பேக்கை எடுத்து அந்த பக்கம் வச்சிடுறேன். மல்லி, வந்தோடனே இடம் பிடிச்சி உட்காந்துட்டியா? சரி, உனக்கு பின்னாடி பெஞ்சில ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நான் உட்கார போறேன். ஓகே பசங்களா, உட்காந்துட்டீங்களா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ், உங்க நேம் சொல்லுங்க. டீச்சர், மை நேம் இஸ் ஃபாத்திமா. மிஸ், என்னோட நேம் மல்லி. டீச்சர், என்னோட பேரு சோட்டு. ஓகே பசங்களா, சிட் டவுன். நானே அட்டெண்டன்ஸ் பார்த்து போட்டுக்கிறேன். ஓகே பசங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் சயின்ஸ். ஸோ எல்லாரும் சயின்ஸ் புக் எடுத்து வைங்க. சயின்ஸ் புக் எடுத்துட்டு நான் சொல்கிற பேஜ் நம்பர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏமா ஃபாத்திமா, நீ நியூ ஸ்டூடெண்ட் தானே, உங்ககிட்ட இந்த புக் இருக்கா? எஸ் மிஸ், எங்க பழைய ஸ்கூல்ல இந்த புக் தான் மிஸ் கொடுத்தாங்க. நாங்க தான் பாதியோட வந்துட்டோம்ல, அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன் மிஸ். ஓகேம்மா, வெரி குட். இதே புக் தான் இங்கே நம்ம கிளாஸ்லையும். ஸோ உங்களோட பழைய புக்கெல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் பழைய புக்கையே திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹே மல்லி, உங்ககிட்ட சயின்ஸ் புக் இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோ. ஓகே நான்சி, நான் எடுத்துடுறேன். என்கிட்டயும் இருக்கு. எங்களுக்கு பழைய ஸ்கூலில் கொடுத்தது தான் இது. அதே சயின்ஸ் புக் தான் என்கிட்டயும் இருக்கு. ஓகே பசங்களா, கிளாஸ் டைமில் யாரும் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காதீங்க. கிளாஸை கவனிங்க. பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க பசங்களா. எல்லாருமே ஓபன் பண்ணிட்டீங்களா? கையில ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. சொல்றது ரோஸ், ஏன் இவ்வளவு லேட்டா வர? சாரி டீச்சர், ஹெட் பெயின்னால எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த ரீசன் சொல்லக்கூடாது, கரெக்டா வந்துடணும். போய் உட்காருமா. ஓகே டீச்சர், என்னோட பிளேஸ்ல வேற யாரோ உட்காந்துருக்காங்களே. நான் இன்னைக்கு தான் இந்த கிளாஸ்ல சேர்ந்திருக்கோம். நான் தள்ளி போய் உட்காந்துடுறேன், நீ வந்து உன் பிளேஸ்ல உட்காந்துக்க. ஹே இட்ஸ் ஓகே, நீ உட்காந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஓகேம்மா, பேஜ் நம்பர் 14 எடுக்க சொன்னேன். 14ல அந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அச்சோ, ஃபர்ஸ்டே வர்ற அவசரத்துல பென்சிலே எடுத்து வைக்காம வந்துட்டேன். ஹே மல்லி, என்னாச்சு? பென்சில் இல்லையா? சரி விடு, என்கிட்ட 2 பென்சில் இருக்கு. இந்தா, நீ ஒன்னு யூஸ் பண்ணிக்கோ. ஹே ரொம்ப தேங்க்ஸ் நான்சி, நான் நாளைக்கு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஹே இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த பென்சில் தான். பசங்களா, ஆல் ஆஃப் யூ லிசன். நியூ ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கீங்க, ஸோ எல்லாரும் கவனிங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம சயின்ஸ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸ்னால் என்னன்னு தெரியும். இப்போ யார் அதை பற்றி திரும்ப சொல்கிறது? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். டீச்சர், எனக்கு தெரியும், நான் சொல்றேன். லிவிங் திங்ஸ்னா அது உயிரோட இருக்கிறது, அப்புறம் அது அசையும். நான் லிவிங் திங்ஸ்னா அது அசையாது. சூப்பர் பாபு, கரெக்ட். லிவிங் திங்ஸ்னா அது வளரக்கூடியது, அதுக்கு உயிர் இருக்கும், அது அசையக்கூடியது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதே நான் லிவிங் திங்ஸ்னா அது வந்து வளராது, அசையாது, சரிங்களா? இந்த மாதிரியானது நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு லிவிங் திங்ஸுக்கு என்னன்னு சொல்லலாம்? நம்ம மனுஷங்களே சொல்லலாம். ஹியூமன், அப்புறம் டாக்ஸ், இந்த மாதிரி அனிமல்ஸு, அப்புறம் ட்ரீ, இதெல்லாம் சொல்லலாம். நான் லிவிங் திங்ஸுக்கு பேகு, சேரு, அப்புறம் டேபிள், இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ். மிஸ், எனக்கு ஒரு டவுட் மிஸ். அப்பனா கார் வந்து லிவிங் திங்ஸா மிஸ்? ஏன்னா அது நகர்ந்து போகுதுல. குட் கொஸ்டின்மா ஃபாத்திமா. ஆனால் அது வந்துட்டு நான் லிவிங் திங்ஸ் தான். ஏன்னா கார் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு ஹியூமன் தானே வேணும். ஸோ நம்ம பெட்ரோல் போட்டால் தான் அது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது நான் லிவிங் திங்ஸ் தான். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க பசங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி நான் சொல்கிறது புரியலனாலும் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். லிவிங் திங்ஸ் 5, நான் லிவிங் திங்ஸ் 5 எழுதிட்டு வாங்க. ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம ஸ்கூல் பெல் இருக்குல்ல, அது லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? மிஸ், நான் சொல்றேன், அது நான் லிவிங் திங்ஸ் தான். ஏன்னா அது வளராது, எதுவும் சாப்பிடாது. வெரி குட் ஷர்மி, கரெக்டாக சொன்னேன். சூப்பர், சிட் டவுன். ஓகே பசங்களா, நேற்று நான் வந்துட்டு சயின்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டுக்கு எல்லாரையும் ப்ரௌன் ஷீட் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் நோட் எடுத்து டேபிள் மேலே வைங்க. யாரெல்லாம் ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நல்ல வேலை, நேற்றே உட்காந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு.
ஹே நானும் ப்ரௌன் ஷீட் போட்டுட்டப்பா. மல்லி நீயும் போட்டுட்டேன்னா மேலே எடுத்து வச்சுடு. பரவாயில்லையே, எல்லாருமே போட்டுட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. பின்னாடி ஒரு பெஞ்சில் மட்டும் போடாத மாதிரி இருக்கு. டோலோ பெஞ்சில். டோலோ என்னாச்சு? டீச்சர் நேத்து பிரவுன் ஷீட் வாங்கலான்னு போனேன், கடை சாத்தி இருந்தது, அதனால தான் போட முடியல. இதெல்லாம் ஒரு ரீசன்னே எனக்கு சொல்லக்கூடாது டோலோ. நாளைக்கு மறக்காம போட்டுட்டு வந்துடு சரியா? எஸ் டீச்சர், நாளைக்கு நான் கண்டிப்பா போட்டு வந்துடுறேன். அட பரவாயில்லையே, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களா? மல்லி, ஃபாத்திமா அண்ட் சோட்டு 3 பேரும் அழகா நோட்டுக்கு ப்ரௌன் ஷீட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வெரி குட். சரி ஓகே பசங்களா, இப்ப கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சின்னதா ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். ஓகேவா? ஹை கேம் டைம் வந்துருச்சு. ஜாலி. என்ன கேம்னு தெரியல. ஓகே பசங்களா, எல்லாரும் கேம்க்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேம்னு சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் பிளாக் போர்டில் ஒரு இமேஜ் வரைவேன். ஆனால் ஃபுல் இமேஜ் நான் வரைய மாட்டேன், பாதி இமேஜ் தான் நான் வரைவேன். ஓகேவா? அந்த பாதி இமேஜை வச்சே அது என்ன இமேஜ்னு கரெக்டாக கெஸ் பண்ணிடணும். ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வரைகிறேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரைய போகிறேன். ஓகே, நான் இப்போ பாதி இமேஜ் வரைஞ்சிட்டேன். இதோட ஃபுல் இமேஜ் என்னன்னு யார் சொல்கிறது? யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? என்ன இது நடுவில் வேற மேலே இப்படி இருக்கு? ஒருவேளை இது பில்டிங்காக இருக்குமோ? இந்த மாதிரி பில்டிங்கோட இருக்கும். டீச்சர் இது வந்து பில்டிங்னு நினைக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணா ஒரு பில்டிங் வரும். இல்லம்மா, ராங். டீச்சர் எனக்கு தெரியும், இது வந்து ஒரு காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே நம்ம வந்து டயர் வரைஞ்சிட்டோம்னா இது பார்க்க ஒரு கார் மாதிரியே இருக்கும். டீச்சர் இது காரா? வாவ், கரெக்ட் சோட்டு, இது கார் தான். கீழே நம்ம 2 டயர் வரைஞ்சிட்டோம்னா இது கார் மாதிரி கிடைச்சிரும். வெரி குட். சோட்டுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே பசங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் சரியா? டக்குன்னு சொல்லாதீங்க. அது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் இமேஜும் ஈஸியாக தான் நான் வரைய போகிறேன். இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இதை பாருங்கள். இது பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? கெஸ் பண்ணியிருக்கீங்களா யாராச்சும்? இது என்னவா இருக்கும்? இந்த மாதிரி என்ன இருக்கு? ஒண்ணுமே வர மாட்டேங்குது ஐடியா. டீச்சர் நான் கெஸ் பண்ணிட்டேன், இது ஃபிஷ் தானே. இதே மாதிரி கீழேயும் வரைஞ்சோன்னா ஒரு ஃபிஷ் கிடைக்கும். வெரி குட் கவின், சூப்பராக கண்டுபிடிச்சிட்டியே. கரெக்ட் உன்னோட ஆன்சர். நான் வரைஞ்ச மாதிரியே திரும்ப கீழே வரைஞ்சிட்டு ஒரு கண்ணு வச்சு விட்டுட்டேன்னா இது ஃபிஷ் ஆகிடும். சூப்பர் கவின்க்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒன்று மட்டும் நம்ம வரைஞ்சிடலாம். அதுக்குள்ளேயும் பெல் அடிக்கிறதுக்கும் இதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். இந்த லாஸ்ட் இமேஜ் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஈஸியாக தான் இப்போவும் வரைய போகிறேன். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா யாராச்சும்? டீச்சர் இது எனக்கு தெரியும். இது வந்து கேட் தானே? ஓகே தாம்மா, நம்ம இதை கேட் மாதிரியும் வரைஞ்சிக்கலாம், இல்லை டாக் மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். நான் இதை வந்து டாக் அப்படின்ற கெஸ்ஸிங்கில் தான் வரைஞ்சேன். ஸோ அதனால அந்த மாதிரியே வரைஞ்சிடலாம். ஓகேவா? நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சி இதே மாதிரி கேட்டுக்கு வந்து 2 சைடும் மீசை வச்சு விட்டிங்கன்னா போதும், அது வந்து கேட் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வால் இருக்கா? 2 கால் மட்டும் வரைஞ்சிடலாம். சாரி, 4 கால் மட்டும் வரைஞ்சிடலாம். இப்போ ஒரு டாக் மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. அவ்வளோதான். ஸோ ஓகே, அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பீரியட் வந்துட்டு ப்ராஜெக்ட் கிளாஸாக இருக்கும். ஐ திங்க் வந்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டு, சார்ட்டு எல்லாத்தையும் அங்கே சப்மிட் பண்ணி வச்சுருங்க சரியா? சரிங்க பசங்களா, பெல் அடிக்கிற வரைக்கும் கிளாஸ் ஒர்க் நோட் ஏதாவது எழுதணும்னா எழுதிட்டுருங்க. அமைதியாக இருங்க, மிஸ்ஸுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஹே நீ நியூ அட்மிஷனா? இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கியா? உன் நேம் என்ன? நான் தான் சொன்னேன்ல, என் பேர் ஃபாத்திமா. நாங்கள் இப்போ தான் சேர்ந்துருக்கோம் இந்த ஸ்கூலில். நானே, மல்லி, சோட்டு எல்லாருமே நாங்கள் 3 பேர் இப்போ தான் சேர்ந்துருக்கோம். ஓ அப்படியா? ஆல்ரெடி டோரா உன்னை பற்றி என்கிட்ட சொன்னா. நான் ஊருக்கு போயிருந்தனால எனக்கு தெரியல. நான் டோரா வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். இப்போ டோரா வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் தான் இருக்கேன். நான் அப்புறமா டைம் இருந்தால் உன்னை வந்து பார்க்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். ஓகே பசங்களா, பெல் அடிச்சாச்சு. எல்லாரும் இன்டர்வல் போகலாம். நெக்ஸ்ட் பீரியட் கிராஃப்ட் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க.